நாம் இந்த அந்தர்யோகங்களில் உத்தவ கீதையில் பகவான் ஸ்ரீ உத்தவருக்கு உபதேசித்தருளிய கருத்துக்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த உத்தவ கீதை புஸ்தகம் கோரக்பூர் பிரஸில் வெளியிட்டது இப்போது நமக்கு கிடைக்கல. அருமையாக வெளியிட்டு இருந்தாங்க. இப்பொழுது நமக்கு அந்த புத்தகம் கையில் கிடைக்கல. இன்னொரு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் அவ்வளோ திருப்தியாக இருக்கலை. ஸ்லோகங்கள் இல்லை, ஏதோ அர்த்தங்கள் போடுறாங்க, அப்படி இருக்குது. அதனால் இங்கே கருத்துக்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். 7வது அத்தியாயத்தினுடைய 20வது ஸ்லோக கருத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் முக்கியமாக நாம் பார்த்த கருத்து, நிறைய பேருக்கு குருவே தேவையில்லை, அப்படி ஒரு கருத்து இருக்கின்றது. அதை நீக்கும் விதமாக சில கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்து எனக்கு நானே குரு அப்படி சொல்கிற ஒரு சில கருத்துக்கள், என்னுடைய ஆத்மாவே எனக்கு குரு அப்படி சொல்கிற சில கருத்துக்கள், இதையெல்லாம் பார்த்தோம். அதில் நிறைவாக பார்த்தோம், ஆத்மா குருவாக முடியாது அப்படி சொல்லி பார்த்தோம். ஏனென்றால் ஆத்மாவானது கருவி கரணங்கள் அதுக்கு இல்லை. ஆகினால் அது நம்ம குருவாக இருந்து ஆத்மா நமக்கு உபதேசிக்காது. இரண்டாவது, நம்முடைய மனமே நம்முடைய புத்தியே நமக்கு குரு சொல்லி சொன்னால், நம்முடைய அறியாமை எங்கே இருக்குது? நம்முடைய மனதில் தான் இருக்குது. அறியாமையுடன் கூடிய மனமே நமக்கு குருவாக முடியாது. அதற்கு வெளியில் இருந்து ஒரு அறிவு தேவை இருக்கின்றது என்றெல்லாம் பார்த்து, எனக்கு நானே குரு என்பதனுடைய தாத்பரியம், அர்த்தம் என்ன என்பதை பார்த்து நிறைவு செய்ய போகின்றோம் இன்றைய வகுப்பில். ஒருவனுக்கு அறிவு எப்படி கிடைக்குன்னு சொல்லி சொன்னால், அறிவை தரும் கருவியை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் அறிவு நமக்கு வரும். ஆக அறிவை தரும் கருவிகள் உலகத்தில் நிறைய இருக்குது. கண்ணு சில அறிவை கொடுக்கறது, காது சில அறிவை கொடுக்கறது, எல்லாமே அறிவை தரும் கருவிகள் தான். அடுத்து நூல்களும் நமக்கு அறிவை தருகின்றது. நிறைய புத்தகங்கள் இருக்குது நூல் நிலையங்களில். போனால் பார்த்தா தெரியும். நமக்கு எவ்வளவு தெரியவில்லை என்பதை அங்கே போனால் தான் தெரியும். அந்த கேட்லாக்கை பார்த்தாவே அதுவே இப்படி இருக்குது. இவ்வளவு ஆமாம், தெரியாத விஷயங்கள் தான் அதிகம் இருக்குது. உண்மையிலே பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியல என்பது தான் உண்மை. அவ்வளோ பிரான்ச் ஆஃப் நாலேஜ் இருக்குது. ஆக நூல்களும் கூட நமக்கு அறிவை தரும் கருவி. இந்த அறிவை தரும் கருவியை நாம் பயன்படுத்த வேண்டும். கண்ணை பயன்படுத்தினால்தான் கண்ணினால் பெறக்கூடிய அறிவு, நிறத்தை பற்றிய அறிவு நமக்கு வரும். காதை பயன்படுத்தினால்தான் சப்தங்களை பற்றிய அறிவு நமக்கு வரும். நாக்கை பயன்படுத்தினால்தான் சுவையை பற்றிய அறிவு நமக்கு வரும். அதுபோல் அறிவை தரும் நூல்களை நாம் பயன்படுத்தினால்தான் நமக்கு அறிவானது கிடைக்கும். ஆக பகவான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், யார் ஒருவன் அறிவை பயன்படுத்தும் கருவியை பயன்படுத்துகின்றானோ அவன்தான் அறிவை அடைகின்றான். ரொம்ப சிம்பிள் இது. யார் ஒருவன் அறிவை தரும் கருவியை பயன்படுத்தாமல் வேறு எதை செய்தாலும் அவனுக்கு அறிவு வராது. நிறைய பேர் அப்படிலாம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றே முடிவு செய்துவிட்டு வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம சொல்லுவோம், ஒருவரை பற்றி தவறாக கூட சில அபிப்பிராயம் இருக்கும். அப்புறம் சொல்லுவோம் தெரிஞ்ச பிற்பாடு, உங்களை பற்றி தவறாக நினச்சி நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இருந்தேங்க, சாரி அப்படி சொல்லி சொல்லுவோம். ஆனால் நம்ம தவறாக புரிந்து கொண்ட ஒரு இடத்துல நம்ம விஷயங்கள் சொல்லி கூட இருக்க மாட்டோம். அப்புறம் சொல்லும்பொழுது தான், ஓ அப்படியா அப்படி சொல்லுவோம். அதுபோல் தவறாக புரிந்து கொள்வது என்பது எல்லா விதங்களில் எல்லா விஷயங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. சரியாக புரிந்து கொள்வதில் முயற்சியும் பண்ணுறதில்லை. அதனால்தான் வீடுகளில், ஸ்தாபனங்களில், மற்ற இடத்துல, வெளியில எல்லாம் சண்டைக்கு ரகலைக்கு காரணமே அந்த விஷயங்களை புரிந்து கொள்கின்ற விதத்தில் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொண்டு தவறாக செயல்பட்டு கஷ்டப்படுவோம். அப்போ சொல்லுவாங்க சில பேர், உனக்கு நேரம் சரியில்லை, இதை செய் அதை செய் சொல்லுவாங்க. இல்லை உனக்கு அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் ஆகணும்னு சொல்லுவார் ஜோசியரும் கூட. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு உனக்கே ஒரு அனுபவ தெளிவு வரும்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். அதுதான் அங்கே உண்மை. அது வரல உனக்கு 3.5 வருஷம் போனோம், 2.5 வருஷம் போனோம், இன்னும் 4 நாள் போனோம், இன்னும் 5 நாள் போனோம், இத்தனை மாதம் போனோம் அப்படிலாம் சொல்லி கணக்கு சொல்லுவாங்க இல்லையா. ஆக இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார்,
சரியான அறிவை நாம் அடைந்திருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மனது என்ற கருவியை நாம் பயன்படுத்த வேண்டும் அறிவை பெறுவதற்கு. அதுதான் முக்கியம். பிரத்யக்ஷ அனுமானாபியாம், பிரத்யக்ஷமும் பயன்படும். அதுக்கு நேரடியாக பார்த்து அறிவை பெறலாம், அனுமானித்தும் அறிவை பெறலாம் இல்லையா? பிரத்யக்ஷமாக பார்த்து கூட சில அறிவை பெறுகின்றோம். காலையில் எந்திரிச்சு பார்க்குறோம், வெளியில் வரையும் தண்ணியாக இருக்குது, எல்லாம் நனைஞ்சிருக்கு, ஓ மழை பெஞ்சிருக்குமா நம்ம நினச்சிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆக யார் நமக்கு சரியான அறிவை தருவார்களோ அவர்களிடத்தில் நம்முடைய காதை கொடுக்கணுன்றார். காதுனா காது தனியாக கொடுக்கறது இல்லை. நான் வீட்டில் சொல்லுவோம், காது கொடுத்து கேட்க மாட்டீங்களே சொல்லுவோம் இல்லையா? அந்த காது தனியாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? ஆசிரமத்தில் காதை வச்சுட்டு வெளியில் போய் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸுக்கு வந்து காதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கலை, அதெல்லாம் தனியாக இருக்கலை. சில நேரம் என்ன பண்ணுவோம், நல்லது சொல்கிறவங்க இடத்துல காது கொடுக்க மாட்டோம். நமக்கு எது தீங்கோ அதை சொல்பவர்களிடத்தில் அந்த விஷயங்களை நல்லா கேட்டுக்கும். அவங்க மேலே நமக்கு ஸ்ரத்தையும் கூட இருக்கும். அவங்க தவறாக நமக்கு வழிகாட்டுகின்றார், தவறைத்தான் சொல்லுகின்றார்கள் என்ற எண்ணம் கூட நமக்கு இருக்கிறது இல்லை. அதுவும் பெரிய ப்ராப்ளம். அந்த அட்வைஸை முழுமையாக நம்ம கேட்டுக்குவோம். நம்ம அவர் தவறாக வழி நடத்துகின்றார் என்று பிறர் சொன்னாலும் கூட நாம் அதை ஒத்துக்கிறது இல்லை. அப்படியும் இருக்கிறோம். நம்முடைய ஸ்ரத்தையும் அங்கே தான் இருக்கும். அப்படி தவறாக வழி நடத்துகிற இடத்துல அறிவை பெற்றால் அது நமக்கு பயன்படுமா என்றால் அது பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஆத்மாவுக்கு குரு சொல்லி சொன்னால் சரியான அறிவை கொடுக்கும் கருவியை நீ பயன்படுத்த வேண்டும் சொல்லி அர்த்தம். இங்க உனக்கு நீயே குரு சொல்லி சொன்னால் நீ சரியான பிரமாணத்தை பயன்படுத்த சொல்லி அர்த்தம். அந்த பிரமாணத்தை பயன்படுத்துபவனாக நீ இரு என்பது தான் இங்கே அர்த்தம். அந்த அளவில் தான் நாம் அதுக்கு குருவாக இருக்க முடியும். அப்படி பயன்படுத்தினால் உனக்கு ஞானம் வரும். இது ஒரு முக்கியமான விஷயம்தான். நிறைய பேர் இது முக்கியமான விஷயம் தெரியறதில்லை. அப்போ சரியான அறிவை தரும் கருவியை பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு யார் காரணம்? ஞானத்தை கொடுக்கும் கருவி காரணமா அல்லது அந்த கருவியை பயன்படுத்துகின்ற நான் காரணமா என்றால் உனக்கு நீயே குரு என்ற இடத்துல கருவியை பயன்படுத்தும் நீதான் காரணம். எந்த கருவியை பயன்படுத்த வேண்டும் என்று நிர்ணயிக்கின்ற அந்த தன்மை தான் உனக்கு நீயே குரு என்பதுடைய அர்த்தம். புரிஞ்சுக்கணும். சரியான ஒரு இடத்துல நமக்கு ஸ்ரத்தை வந்துட்டுனா நமக்கு புண்ணியம் இருந்தால் நம்மளை வழி நடத்திடுவார். அப்படி இல்லை என்றால் ஒன்றொன்றே நீ நன்கு ஆராய்ச்சி செய், அந்த கருவிகளை நன்கு பயன்படுத்து. ஒரு பொருளுடைய நிறம் சரியாக தெரியலனா என்ன பண்ணுறோம்? மறுபடியும் கண்ணாடியை கழட்டி கண்ணாடியை துடைக்கிறோம், கண்ணை சரி பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அல்லது பொருள் மேலே எதுனா அழுக்கு இருந்தால் துடைச்சிட்டு என்ன பண்ணுறோம்? தெரிஞ்சுக்கிடுறோம் இல்லையா? ஒரு நூலை படித்தா சரியாக விளங்கல்னா மறுபடியும் என்ன பண்ணுறோம்? அந்த நூலையே மறுபடியும் படித்து தெளிவுபடுறோம். அல்லது அந்த இடத்துல நமக்கு புரியலன்னா யாரோ அதை படித்து அவர் இடத்துல போய் சென்று இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கு, எனக்கு விளங்கலை, நீங்கள் எனக்கு விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்படி அந்த கருவியை பயன்படுத்துகின்ற நான் தான் அந்த இடத்துல அதை பயன்படுத்துகின்ற விதத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது நீ உனக்கு நீயே குரு. அந்த அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இருக்குது, எனக்கு யாரும் சொல்ல வேண்டும், எனக்கு நானே குரு. எனக்கு குரு இல்லைன்னு சொல்லி சொல்கிறது விசேஷம் இல்லை, பெருமையே மகிமை இல்லை. ஆக ஒரு ஆங்கிளில் பார்த்தா அறிவை தருகின்ற பிரமாணத்தை முறையாக பயன்படுத்துகின்ற நான் எனக்கு குரு. அடுத்து இந்த பிரமாணம் சொல்லக்கூடிய இந்த அறிவை தருகின்ற நூல் இருக்கு, அது ஜடம். அப்படி ஜடமான ஒன்றை நாம் அது என்ன ஆகிறது? அந்த அளவில் நமக்கு பயனை தராது. அதை பயன்படுத்துகின்ற எனக்கு அதை பயன்படுத்தும் முறை தெரிந்திருக்க வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கீத புஸ்தகமோ திருக்குறள் புஸ்தகமோ வேறு எந்த நூல்களோ நம்ம இடத்துல பேசியிருக்கா? ஏப்பா இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு என்னை வாங்கிட்டு வந்து வச்சு என்ன கொஞ்சம் படியேன், அல்ல நான் பேசுகிறேன் கேளுன்னு புஸ்தகம் சொல்லுமா? கேசட்டை கூட வந்த புதுசுலாம் கேசட் தனியாக பேசாது, அதுக்கு ரெக்கார்டு இருக்கணும் இல்லையா? இப்போ கேசட் தாண்டி எவ்வளோ வந்தாச்சு. இருந்தாலும் அதை பயன்படுத்துகிற இடத்துல தான் அந்த சக்தி இருக்குது. பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். ஆக இங்கு பகவான் எம்பசைஸ் பண்ணுறது எதை சொல்லி சொன்னால்
அந்த பயன்படுத்துகின்ற நம்மைத்தான் நமக்கு குரு என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தை இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். அறிவை தரும் நூல்களை பயன்படுத்துகின்ற நம்மைத்தான் நீ முறையாக பயன்படுத்தி இந்த கருவியை, அப்பொழுது நீ சரியான அறிவை பெறுவாய். ஆமாம், அந்த அறிவை பெறுவதற்கு அந்த இடத்துல நீ செய்த முயற்சி சரியான பிரமாணத்தை பயன்படுத்தியதனால் நீ உனக்கு நீயே குரு. அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, யாரையும் நம்பாதீங்க, யாரும் உனக்கு குரு இல்லை அப்படி சொல்கிற அவர் வார்த்தை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அவர் அங்கே குருவாயிடுறார் இல்லையா? நான் சொல்கிறேன் நீ எடுத்துக்கோ அப்படி சொன்னான். அதனால் குரு என்ற வார்த்தை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கவே முடியாது. யாரெல்லாம் நமக்கு சரியான வழி காட்டுகின்ற அவர்களெல்லாம் குரு தான். தவறான வழி காட்டினா தவறான பாதைக்கும் அவர் தான் குரு. ஆனால் நமக்கு புண்ணியம் இருந்தால் சரியான இடத்துல நமக்கு ஸ்ரத்தை வரும். அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம். பயணம் செய்துன்னு சொன்னால் அவர் எந்த நிலையை அடைந்து நிறைநிலை பெற்றாரோ அந்த நிறைநிலையை நிச்சயமாக நாமும் அடைவோம். அது பிறவியில் பல பிறவிகளில் புண்ணியம் பறிச்சு எதிர்க்கணும். அநேக ஜென்ம சம்பிராப்த சொன்னார். நல்ல வார்த்தை. அநேக ஜென்மங்களை செய்த புண்ணியத்தினால நல்ல ஒரு குரு கிடைச்சி கர்மபந்த விதாகின என்னுடைய எல்லா கர்மத்தினுடைய பந்தங்களின் தொடர்புகளையும் நீக்கிவிட்டார். எதனால் என்றால் ஆத்ம ஞான பிரதானேன, ஆத்ம ஞானத்தை நான் யார் என்பதை எனக்கு நன்கு அழகாக முறையாக சொல்லி புரிய வைத்ததனால் என்னுடைய அனைத்து கர்ம பந்தங்களும் பல பிரிவில் சேர்த்து வைத்து எல்லாம் விலகியது. நான் நிறை மனிதன், நிறைநிலையை, பூர்ணத்துவத்தை, மோட்சத்தை அடைந்து விட்டேன். நல்ல வார்த்தை குரு ஸ்தோத்திரத்து வரும். அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்த விதாகினே ஆத்ம ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆக நீ பிரமாணத்தை நீ பயன்படுத்தினால் உனக்கு அறிவு வரும். நீ பிரமாணத்தை பயன்படுத்தி அறிவை அடைந்து விடு. ஆக தனக்குத்தானே குரு என்பதுடைய இறுதி அர்த்தம் என்னன்னா பிரமாணம் ஸ்வீகுரு, பிரமாணத்தை பயன்படுத்துன்னு சொல்றார் பகவான் இங்க. அதுதான் பிரமாணத்தை கையில் எடுத்துக்கொள். எது? கீதை, உபனிஷத், எப்படிப்பட்ட நூல்களை முறையாக எந்த அறிவு வேணுமோ அந்த அறிவுக்குரிய நூலை பயன்படுத்துன்னு சொல்கிறார். ஆனால் அந்த நூல் தானே பேசாது. அதை நமக்கு சொல்லி கொடுக்கின்ற, அதை நன்கு புரிந்து தெளிந்த ஒருவர் மூலமாகத்தான் நமக்கு அது பயன்படும். அதுவும் இருக்காங்க. ஆக யார் உனக்கு சரியான அறிவை தருவார்களோ அவர்களிடத்த ஸ்ரத்தையை வை, நம்பிக்கை வை. அவருடைய சொல்லை கேட்டுக்கொள். கல்லாதேன் ஆனாலும் கற்றறிந்த மெய்யடியார் சொல்லாலே நின்னை தொடர்வேன் பராபரமே சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். கண்டிப்பாக தெரியாது, எனக்கு ஒன்றே தெரியல இந்த விஷயத்தில், நான் சைபர் தான். ஆனால் அதை கற்றறிந்த பெரியவர்கள் இருக்காங்களே, அவங்க மேலே இருக்க ஸ்ரத்தையின் மூலமாக அவருடைய சொல்லாலே உன்னை தொடர்வேன்னு சொல்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை. கல்லெறிய பாசி கலைந்து நன்னீர் காணுவதல் போல், நான் அந்த கல்லெறிந்த ஒரு தடாகத்தில் பாசி கலைந்து நல்ல நீர் தெரிவது போல நான் கற்றறிந்து நல்லடியார் சொல்லாலே நின்று தொடர்வேன்னு சொல்லுவார். நல்ல அறிஞர் பெருமக்கள் சொல்லிட்டு ஆத்மாவை பற்றிய, வாழ்க்கையை பற்றிய நன்கு தெளிவை பெற்ற பெரியவருடைய சொல்லாலே நின்னை தொடர்வேன் பராபரமே சொல்வார். அந்த சொற்கள் தான் நமக்கு வழிகாட்டும். நம்ம எவ்வளோ படித்திருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாலும் கூட சில சொற்கள் சில நேரத்தில் சிலர் மூலமாக கிடைக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுகின்றது. அதில் நம்பிக்கை இருக்கணும். அவருடைய வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தையாக இருக்கும்? சாஸ்திர வார்த்தையாக தான் இருக்கும். நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைகள் நம்புங்கள் சொல்கிறார். அந்த நம்பிக்கை வரணும். ஆக எந்த சாஸ்திரத்தை பயன்படுத்தினால் உனக்கு சரியான அறிவு வருமோ அந்த சாஸ்திரத்தை நீ பயன்படுத்துன்னு சொல்கிறார். அப்படி பயன்படுத்தினால் நீ ஞானத்தை அடைவாய் என்று சொல்லுகின்றார். ஆகவே உனக்கு நீயே குரு என்பதனுடைய இறுதி அர்த்தம், உனக்கு அறிவை தரும் கருவியை எப்பொழுது எப்படி பயன்படுத்துவாயோ அப்பொழுது நீயே உனக்கு அறிவை தேடிக்கொள்கின்றாய், குருவை தேடிக்கொள்கின்றாய். அல்லது நல்ல குருவை தேடிக்கொள்கின்ற குருவாக நீ அமைந்து விடுகின்றாய். அந்த இடத்துல அதுதான் அர்த்தம்.
வாழ்க்கையில் நாம் தேட வேண்டியது நிறைய இருக்குது. ஆனாலும் கூட நல்ல அறிவைத்தான் தேட வேண்டும் சொல்கிறார். இதுதான் வாழ்க்கையின் பெரிய விஷயம். உலகிலேயே வேல்யூபிள் ஆப்ஜெக்ட் எது சொல்லி சொன்னால் அறிவு தான். அது நமக்கு தெரிவதே இல்லை. ஆக உனக்கு நீயே நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால் சரியான அறிவை தரும் கருவியை பயன்படுத்துவதன் மூலமாக. இதுதான் இதனுடைய சரியான அர்த்தம் என்று சென்ற வகுப்பில் அந்தர்யோகத்தை தொடங்கின கருத்தை இந்த இடத்தில் நாம் நிறைவு செய்கின்றோம். உனக்கு நீயே குருவென்றால் அறிவை தரும் கருவியை நீ பயன்படுத்த வேண்டும். அதுவே உனக்கு குரு. ஏன்? அறிவை தருவதால். இதன் அர்த்தம் என்னவென்றால் சாஸ்திரம், இன்னொரு கருத்து இந்த இடத்துல வருது. சாஸ்திரமானது பல இடத்துல பலருடைய அனுகிரகம் உனக்கு இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறது. நாம் உலகத்தில் பலருடைய அட்டென்ஷன் அன்புக்காக ஏங்கி அது வரலையே, அவங்க வரலையே, இவங்க என் மேலே அன்பு காட்டலன்னு சொல்லி ஏங்குறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்லுகின்றது சில அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் சொல்லி சொல்லுகின்றது. அதில் முதல் அனுகிரகம் ஈஸ்வர கிருபை. இறைவனுடைய திருவருளுக்கு நான் பாத்திரன் ஆக வேண்டும். அப்படி பாத்திரரான என்ன பண்ணுவாரான்? தினமும் பார்க்குறவர் வேண்டவர், நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளையே நாடிக்கொண்டிருக்கிறான், நம்மையே துணையாக கொண்டிருக்கின்றான். நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்றுண்டாகிலோ. வானமாய் நின்றின்ப மழையாய் வந்திறங்கி வாழ்விப்பது உன் பரங்கான். பொல்லாத சேயனில் தாய்த்தல்லல் நீதமோ புகலிடம் பிரிதும் உண்டோ. சொல்லால் முழக்கிலோ சுகமில்லை மௌனியாய் சொல்லுவார் தாய்மா. அப்படி இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரன் ஆக வேண்டும். அப்படி ஆனால் என்ன பண்ணுவாராம்? மாயையை நீக்கி உண்மையை புரிய வைத்து ஞானத்தை கொடுத்து நிஷ்டையை கொடுத்து பிறவியையே போக்கி விடுவார். அப்படி உதவி செய்வாராம். இது ஈஸ்வர கிருப்பை. ரெண்டாவது ஒரு கிருப்பை இருக்கு, குரு கிருபா. நல்ல ஆசிரியருடைய கிருப்பைக்கு பாத்திரன் ஆக வேண்டும். ஈஸ்வர கிருப்பைக்கு பாத்திரராகனா ஒரு வழி இருக்குது. என்ன வேணும்? எல்லாம் ஒரே வழி தான். தர்மப்படி வாழ்தல் தான் ஈஸ்வர கிருப்பைக்கு நாம் பாத்திரராக ஆக முடியும். காரணம், தர்மமும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ஒழுக்கமாக தர்மமாக வாழறது வேறு, கடவுள் வழிபாடு வேறு. நான் என்னவெல்லாம் செய்துட்டு கடவுள் வழிபாடு செய்வேன், அப்படிலாம் இல்லை. தர்மத்துடைய வடிவம் இறைவன். ஆக தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இறைவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அடுத்து குரு அனுகிரகத்துக்கு நாம் எப்படி பாத்திரராக முடியும்? ஒரே ஒரு குணம்தான். பணிவு ஒன்று இருந்து விட்டால் அதுவே குரு கிருபைக்கு வாய்ப்பு. அதுதான் வாய்ப்பு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து ஒரு குருவிடத்தில் சென்றால் யாருடைய அன்புக்கும் பாத்திரராக முடியாது. குருவானவர் சிஷ்யனுக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி பார்க்க மாட்டார். அதுக்காக அறிவே வேண்டான்னு சொல்லலை. அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்காலாம் பார்க்க மாட்டார். அவன் இடத்த பணிவு இருக்கா, அதுதான் குருவிடத்தில் நாம் அணுகுவதற்கு அவர் பார்க்கின்ற ஒரே ஒரு தகுதி. அதுதான் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ தெரிந்து கொள். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இந்த வார்த்தைக்கு சித்வான்சம் அழகாக இந்த வார்த்தை சொல்ல. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ தெரிந்து கொள். அழகான விளக்கம். ஆக முதல்ல பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை சொல்வார். குரு பார்க்குறது அவனிடத்த பணிவு இருக்கா, அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது மற்றது இருக்குது அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். எனக்கு நிறைய அறிவு இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம்பா, உனக்கு தான் இருக்க, ஏற்கனவே இருக்கிற அறிவோடு வாழ்ந்துக்கன்னு நமஸ்காரம் பண்ணி அனுப்பி விட்டுடுவார். உனக்கு என்னிடத்துல வேலை இல்லை, நீ என்னுடைய சிஷ்யன் இல்லைன்னு சொல்லிடுவாராம். ஆக பணிவு தான் குரு கிருப்பைக்கு காரணம் ஆகும். கைவில் நான் ஆசிரியர் சொல்கிறாரு, அந்த சிஷ்யன் வந்த உடனே நொந்து நூடுல்ஸ் ஆகி வர்றான். அவன் அடங்கிய விருத்தியான் அவனுடைய பாடி லாங்குவேஜை பார்க்குறாராம். அதை பார்த்தோன்னே அவன் மேலே அவருக்கு ஒரு அன்பு கருணை. இவன் எதுவும் சிரமப்பட்டு வரான், சரியான ஆளாக இருப்பான் போல இருக்குது, பாவம் இவனுக்கு நம்ம உதவி பண்ணணும், அறிவை கொடுத்து ஆறுதல் கொடுத்து அவனுக்கு நாம் சரி பண்ணணும்னு சொல்லி அப்போவே அவர் முடிவு பண்ணிடுறார்.
அருகிருத்தி இல்லையா, எல்லாம் பார்க்குறார், கண்ணால் பார்க்குறார், மனசால் நினைக்கிறார், அவனுக்கு ஆறுதலாக ஆசுவாசப்படுத்துகிறார், உடலை தடவி கொடுக்குறார். அப்பா வா உட்கார் உட்கார். கடைசியாக சொல்கிறேன், சொன்னபடி கேட்பையாகில் உன் தொடர்பவன் தொலையும் சொல்லி நான் சொல்கிறேன், உன்னுடைய அந்த துயரத்தெல்லாம் தீர்க்கிற ஒரு மருந்து என் இடத்துல இருக்குது. ஆனால் நீ ஒரே ஒன்று பண்ணணும், நான் சொல்கிறபடி கேட்கணும். விஷயம் பெரிய ஆள். சொன்னபடி கேட்காத பேதை நானாலும் சுவாமி நின்னதன் கருணையால் நீர் என்னை ஆளலாம். நான் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறபடி கேட்டேனா இல்லையான்னு சொல்லிவிட்டு, அப்படி கேட்கலனா கூட நீங்கள் என்ன பண்ணணும், என்னை விட்டுறாதீங்க, என்னை ஆண்டு கொண்டு அருள் புரியுங்கன்னு சொல்லி கேட்டுடுறோம். நல்ல இடம் அதெல்லாம். ஆகிய பணிவு தான் குரு கிருபைக்கு காரணமாக இருக்கும். பணிவு இல்லாத இடத்துல ஒன்றும் நடக்காது. அடுத்து மூன்றாவது சாஸ்திர கிருபா. எந்த நூலை படிக்கிறோமோ அல்லது சாஸ்திரத்தை கிருப்பை இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். சரி, சாஸ்திரம் தான் ஜடன்னு சொல்லிட்டீங்களா, அது உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுமா சொல்லி சொன்னால், நமக்கு சரியான புண்ணியம் இருந்தால் அந்த புண்ணியம் சரியான சாஸ்திரத்தை கேட்பதற்கு சேர்த்து வைக்கும். அந்த சாஸ்திரம் படித்தா நமக்கு அந்த வார்த்தைகள் நன்கு மனதில் சென்று புரியும், தெளிவு கிடைக்கும். அதுதான் சாஸ்திர கிருப்பா. அடுத்து நான்காவது ஆத்ம கிருப்பா. ஈஸ்வர கிருப்பை, குரு கிருப்பை, சாஸ்திர கிருப்பை, அப்புறம் ஆத்ம கிருப்பா. ஆத்ம கிருப்பா சொல்லி சொன்னால் நம்முடைய அனுகிரகமே நமக்கு வேண்டுமா, நம்முடைய மனதினுடைய அமைதி நமக்கு நாமே அனுகிரகம் செய்துக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை உபயோகப்படுத்துகிறார். யார் ஈஸ்வர குரு கிருப்பை சாஸ்திர கிருப்பை அடைகின்றார்களோ அவர்கள் ஆத்ம கிருப்பையை அடைகின்றார். அப்படின்னா என்ன, அவனுடைய மனதே அவனுக்கு பிரசாதமாக அமைந்து ஈஸ்வர கிருப்பை மூலமாக, குருவுடைய கிருப்பை மூலமாக, சாஸ்திரத்தின் அனுகிரகம் மூலமாக அதில் மனது பொறிந்து இருப்பது, அதற்கு நமக்கு நாமே அனுகிரகம் பண்ணிக்கணுன்ற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நாம் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணியிருப்போம், நம்மளை நமஸ்காரம் பண்ணால் மற்றவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பாங்க. நாம் நமக்கே அனுகிரகம் செய்து கொள்வது என்பது ஈஸ்வர குரு சாஸ்திர கிருப்பையை அடைவதே. அதான் இங்கே சொல்கிறார். மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் எல்லா உபதேசம் முடிச்சிட்டார். யுத்தம் தொடங்க ஒரு செகண்ட் கூட தேவை இருக்கலை. ஆனால் அந்த நேரம் பார்த்து தர்மபுத்திரர் இறங்கி எதிரணியில் இருக்கக்கூடிய பீஷ்மரை நோக்கி நடந்து போகிறார். எல்லாருக்கும் ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னன்னு சொல்லி புரியல. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அண்ணா என்ன பண்ண போகிறாரோ பீம அர்ஜுனெலாம் நினைக்கிறேன். கிருஷ்ணருக்கு மட்டும் புரியும் எதுக்காக அவர் போகிறார் சொல்லிட்டு. எதிரணியில் இருக்கிறவங்களாம் இந்த யுத்தத்தில் இருக்கிற இந்த சைன்யத்தை எல்லாம் பார்த்துட்டு தர்ம பயந்து போயிட்டான். ஆமாம், கோழை இறங்கி வந்து சமாதானத்துக்கு வரான், நமஸ்காரம் பண்ணுறது. நேராக போகிறார். சென்று பீஷ்மர் இடத்துல சென்று என்ன பண்ண நமஸ்காரம் பண்ணி, இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு உங்களை எதிர்த்து நடத்துறதுக்கு எனக்கு உங்களுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லி கேட்குறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறேன். எப்படி இருக்கும் மனசு பாருங்கள், அந்த இடத்த நினச்சி பாருங்கள். ஆமாம், உடனே இறங்கி வந்து நீ இப்படி கேட்கலன்னா மனசு நான் வேறு மாதிரி நினச்சிருப்பேன் தர்மனே, நீ கேட்ட அது எப்படி உங்களை அனுமதி இல்லாத நான் எப்படி இந்த வேலையை நான் செய்ய முடியும்? யாருக்கு எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறோம் அவர் இடத்துல போய் கேட்குறா. எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். இல்லைன்னா தனியாக போகிற ஆளை பிடிச்சி வச்சுட்டு சரி யுத்தம் முடிஞ்சுன்னு கூட சொல்லலாம் அந்த நேரத்தில், அது விஷயம் வேறு. ஏன்னா இவன் தான் ராஜா, தலைவன். அவர் இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். எங்கே தர்மம் இருக்கா அங்கே கிருஷ்ணன் இருக்கா, கிருஷ்ணன் எங்கே இருக்கார் அங்கே வெற்றி நிச்சயம், ஜெய் விஜய் பவன் சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அடுத்து துரோணர் இடத்துல போகிறார். கிருபாச்சாரியர் எல்லாரும் பார்க்குறார். பார்த்துட்டு வந்த ஒரு பாட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற துரியோதனனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம். ஆமாம், சரியாக விளங்கிச்சு போங்க. ஆமாம், யுத்தத்தில் இப்போயே தெரிஞ்சிடுச்சு நீங்கள்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவீங்களான்னு சொல்லிக்க. இப்போ எந்த வார்த்தை சொல்ல வரேன்னா, அப்போது பீஷ்மர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, துரியோதனா நீ சென்று தர்மபுத்திரன் இடத்துல இப்படி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிச்சுன்னா தர்மபுத்திரன் கூட உனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணியிருப்பா. நீ போய் பண்ணலை, கேட்கல. யார் ஒருவர் வந்து வணங்கி பணிந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ பண்ணலை, உன்னால் பண்ண முடியாது சொல்லிட்டு மறுபடியும் வாதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று அவர் என்ன பண்ண யுத்தத்துக்கான சங்கை ஊதி விடுகின்றார். அப்படி சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். நமக்கு மகாபாரதம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க, அது புத்தகங்களை எழுதி வச்சுருக்காங்க பெரியவங்க. ஆக இந்த அனுகிரகம் சொல்லி சொல்கிறது
நமக்கு நாமே அனுகிரகம் செய்து கொள்ள வேண்டும் என்பது, நம்முடைய மனது நமக்கு பொறிந்து இருக்க வேண்டும். அதற்கான சாதனங்களை செய்வது ஈஸ்வர கிருப்பையும் குரு கிருப்பையும் சாஸ்திர கிருப்பையும் இதற்கு உதவியாக இருக்கும். ஆக இந்த 4 விதமான அனுகிரகம் நமக்கு இருக்கணுமா. ஆமாம், இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுங்களா? ஏதோ வந்திருப்போம், நம்ம மனது இங்கே ஃபிக்ஸ் ஆகாது, எங்கேயோ இருக்கும், எங்கேயோ போகும். படித்த விஷயங்கள் கூட 4 விஷயம் சொல்லியிருந்தா அரை விஷயம் கூட மனசில் போயிருக்காது, ஒரு விஷயங்கள் போயிருக்காது, அதுவும் அப்புறம் மறந்து போயிடும் மறுநாள். இப்படிலாம் நிறைய நடக்கும். ஆக நமக்கு நாமே ஆத்ம கிருப்பை என்பது நமக்கு நாமே அனுகிரகம் செய்து கொள்வது, நமக்கு நாமே சுயமாக நன்மையை தேடிக்கொள்வது, அல்லது நமக்கு நாமே மனதில் ஆசி வழங்கிக் கொள்வது. மனசில் சொல்லணும். ஆமாம், நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே கேள் சொல்கிறார். அவர் மனசுக்கே ஒரு அறிவுரை கூடுறார். நித்தம் அவன் தினம் அவன் கோயிலுக்கு போ, அங்கே என்னென்ன இருக்கு உன்னால் முடிந்தது செய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பூஜைக்கான விஷயங்கள் கோயில் வழிபாட்டில் சொல்கிறார். அது வேறு. ஆமாம், அழகிட்டு மெழுகுமிட்டு கூத்துமாடி அப்படிலாம் சொல்லி சொல்கிறார். உனக்கு நீயே குரு என்பது இறுதி பொருள், இவை என்ற வார்த்தையை சேர்த்துக்கணும்னு சொல்கிறார். எங்கெல்லாம் உதாரணம் தெளிவாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இவை என்ற பதத்தினுடைய அர்த்தம் தேவையில்லை. எங்கெல்லாம் உதாரணம் தெளிவாக இல்லையோ அங்கெல்லாம் இவ அல்லது போல, ஆஸ் தோ இல்லை போல இல்லையா, அதை பயன்படுத்துவோம். கணக்கில் புலி சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்? புலியை போலன்னு சொல்லி அர்த்தம். அவனே புலி இல்லை. ஆக உனக்கு நீயே குருவை போல, உனக்கு உன்னிடத்தில் பொறுப்பு இருக்கு, பிரமாணத்தை நன்கு பயன்படுத்து, சரியான இடத்துல உனக்கு ஸ்ரத்தையை நீ வைத்துக்கொள். அதெல்லாம் அங்கே அர்த்தம். உனக்கு நீதான் பொறுப்பு, அனைத்து அறிவுக்கும் உன் புத்தி தான் சாமானிய காரணம், இதுதான் சரியான அர்த்தம். இனி இந்த உத்தவகீதை எழுந்த ஸ்லோக கருத்தை கேட்ட பிற்பாடு உனக்கு நீயே குரு, எனக்கு நானே குரு அப்படி சொல்கிற வார்த்தைக்கு இதுக்கு மேலே அர்த்தத்தை நாம வெளியே தேட வேண்டியதில்லை. இதுதான் சரியான அர்த்தம். ஆக உனக்கு நீயே குரு என்பதை சரியாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குரு வேண்டாம் என்று சொல்லாமல் சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது, பொறுப்பும் இருக்குது. யார் மோட்சத்தை அடைவார்கள் என்றால் யார் அறிவை தரும் கருவியை பயன்படுத்துகிறார்களோ அவர்களே மோட்சத்தை அடைவார்கள். அடுத்து 21வது ஸ்லோக கருத்து. ஸ்லோக கருத்தை தான் நம்ம பார்த்துட்டு வருகின்றோம். 21, 22 இந்த 2 ஸ்லோகத்தில் மனித ஜென்மத்தினுடைய மகிமையை மேன்மையை பேசுகின்றார். இந்த சரீரத்தினுடைய மேன்மையை பேசுகின்றார். வேதாந்த நூல்களிலே உபநிஷத்தாக இருக்கட்டும், எந்த பிரகரண கிரந்தங்களாக இருந்தாலும் கூட இந்த மனித ஜென்மத்தினுடைய மேன்மையை கட்டாயமாக பேசியிருக்கும். இந்த சரீரத்தினால் எப்படிப்பட்ட நன்மை மேன்மை வரும் என்பதற்காக இது சொல்லப்படுகின்றது. இவனுடைய மேன்மை உணர்வதற்காக தான் சொல்லப்படுகின்றது. ஆமாம், மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயம் என்றெல்லாம் பேசியிருக்கின்றது. ஆக உன்னுடைய லட்சியத்தை மேலானதாக வைத்துக்கொள். மனித சரீரம் மேலான லட்சியத்தை அடைவதற்காக உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே. ஆமாம், இந்த பிறவி போச்சுன்னா எந்த பிறவி வரும்னு சொல்லி தெரியாது எனக்கு. ஆமாம், இருக்கிற எத்தனையோ பிறவியில் மனித பிறவி மேன்மையானது, உயர்ந்தது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதற்காக சொல்லியிருக்குன்னா நமக்கு கிடைச்சிருக்க பிறவினுடைய இந்த மனித சரீரத்தை மேன்மை நமக்கு புரியணும். நிறைய பேருக்கு அதுவே புரியறது. என்னவோ போவாங்க, என்ன பிறந்துட்டேன் அப்படி நினச்சா என்ன பண்ணுறது? சரி, இந்த மனித பிரிவினுடைய மேலான லட்சியம் என்ன அது தெரியணுமே. மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை அல்லது மோட்சத்தை அடைதல் தான். என்ன ஆனந்தத்தை மனித சரீரத்தில் அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட வேண்டும். மனித சரீரத்தில் இருக்கின்ற ஜீவனுக்குத்தான் இந்த மோட்சம் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்கின்ற சக்தி, ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனித பிறவியில் வாழும்பொழுது தான் மோட்சத்தை நாம் அடைய முடியும். அதற்காக இந்த சரீரத்தை பயன்படுத்தி கொள். அதற்காக தான் மனித பிறவியுடைய மேன்மை சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அந்தர்யோகத்துக்கு ஒரு ஆடோ ஒரு மாடோ இங்கே இதெல்லாம் நடக்கிறது போய் கேட்கணும் வருமா? அதுக்கெல்லாம் அது வழங்கப்படலை. மனித பிறவிக்கு தான் இது வழங்கப்பட்டிருக்கு. நூல்களை படிக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. லைப்ரரிக்கு வந்து உட்காந்து படிக்குமா என்ன? அதெல்லாம்
அது ஒன்று சாப்பிடும். அப்படி சாப்பிட்டா கூட அதுக்கு ஒன்றும் அறிவு வந்துடாது. அதுதான் இந்த 21வது ஸ்லோகத்தை சொல்கிறார். ஷரீரம், இந்த ஷரீரம் இருக்கே, இது ஆரோக்கியமாக நன்கு உள்ள பொழுதே இதனுடைய வேல்யூவை, மேன்மையை, உயர்வை புரிந்து கொள். இதனால் எதை அடைய வேண்டுமோ அதை நன்கு தெரிந்து கொள். கண்ணகல் நிலத்து நான் உள்ள பொழுது அருள் ககன வட்டத்தில் காலூன்றி நின்று பொழியானந்த முகிலோடு கலந்து மதிய வசமுறவே பண்ணுவது நன்மை இந்நிலை பதிய மட்டுமே பௌரி குலையாமலே அப்படிலாம் சொல்கிறார். தாய்மன்னர் தான் சொல்கிறார். அதெல்லாம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சரீரத்தை முறையாக பயன்படுத்தி அந்த உயர்ந்த நிலையை நான் அடைந்து விட வேண்டும் சொல்கிறார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலே, அதையும் சொல்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்து கருத்து என்னவென்றால், மனித ஜென்ம சத்துவே சதி, மனித ஜென்மம்தான் மோட்சத்தை அடைவதற்கு முதல் குவாலிஃபிகேஷனா. மோட்சத்தை அடைவது என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறார்? மனித ஜென்மத்தை அடைந்திருப்பது தான் சொல்கிறார். ஏனென்றால் இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட இந்த மனதில் தான் மோட்சத்தை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற சரீரங்களில் நாம் வெளிப்பட்டால் அந்த சரீரங்களில் உள்ள மனதிற்கு இந்த அறிவை அடைகின்ற சக்தி கொடுக்கப்படவில்லை. அது புரிஞ்சுக்கணும். நாம் தான் எல்லா பிறவிலும் ஒவ்வொரு பிறவி பிறந்திருக்கிறோம். மாட்டினுடைய சரீரத்தை வெளிப்பட்டால் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்க போகிறது? ஆட்டினுடைய சரீரத்தில், பறவை சரீரத்தில், மிருக சரீரத்தில் அதெல்லாம் நாம் வெளிப்பட்டிருந்தோம் வச்சுங்களேன். இந்த ஞானத்தை பெறுவர்கள் சக்தி அந்த உடலில் வெளிப்பட்ட அந்த ஜீவர்களுக்கு, அந்த மனதிற்கு வழங்கப்படவில்லை. மனித சரீரத்தில் வெளிப்பட்ட அந்த மனதில் தான் ஞானத்தை புரிந்து கொள்கிற சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கு. அதான் சொல்கிறார், மனித ஜென்மம் தான் முதல் குவாலிஃபிகேஷன் எதற்கு? மோட்சத்தை அடைவதற்கு. அப்படிப்பட்ட மேன்மையான ஜென்மம் இதுன்னு சொல்கிறார். என்ன ஜென்மமோ போங்கன்னு பாருங்க. என்னவோ போங்க, அப்படிலாம் இல்லை. சரி, அடுத்த ஒரு கருத்து. சரி, மனித ஜென்மத்தை அடைந்தால் மட்டும் மோட்சத்தை அடைந்து விட முடியுமா? அது ஒன்று இருக்கு. இல்லை, மனித சரீரத்திலிருந்து மோட்சத்தையும் அடையலாம், துக்கத்தையும் அடையலாம், அதிகமான துக்கத்தை அடையலாம். மிருகங்களுக்கு என்னைக்காவது உறவுகளில் பிரச்சனை வந்து துக்கம் அடைஞ்சிருக்கா? எனக்கு அது இல்லையே இது இல்லைன்னு துக்கம் அடைஞ்சிருக்கா? எனக்கு எப்படி இல்லை பணம் இல்லை துக்கம் அடைஞ்சிருக்கா? அவன் அப்படிப்பட்ட வீடு கட்டிருக்கான், எனக்கு அப்படி வீடு இல்லைன்னு துக்கம் அடைஞ்சிருக்கா? அவன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு இல்லைன்னு துக்கம் அடைஞ்சிருக்கா? எதுனா நமக்கு இருக்க துக்கங்கள் எதுனா மிருகங்களுக்கு இருக்கா பாருங்களேன். இல்லவே இல்லை, எந்த கம்பேரிசனும் இல்லை. அதுக்கு மிருகம் அது அடைகின்ற இன்பத்தை மட்டும் அடைந்து அது வாழ்ந்து விட்டு சென்று விடுகின்றது. இந்த உடலில், மனித உடலில் வெளிப்பட்டு நாம் மோட்சத்தை அடையலாம், இன்பத்தை அடையலாம், துக்கத்தை அடையலாம், மிருகத்தை போல வாழ்ந்தும் செல்லலாம். ஆகவே நம்ம என்ன செய்யணுமா, தீரர்கள் சொல்லி சொன்னால் விவேகிகள் ஆக வேண்டும் சொல்கிறார். தீரன் சொல்லி சொன்னால் விவேகி சொல்லி அர்த்தம். அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே சரியை கடந்தோனம், அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே கிரியை கடந்தோனம். அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே யோக தற்பரனாம், அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே ஞான அதிசூரன் சொல்கிறார். எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிருக்கிற மனதை ஒரு அளவிற்கு ஜெபம், தியானம், பாராயணம் இவைகள் மூலமாக அமைதிப்படுத்தி ஒரு நிலைப்படுத்துகின்ற அவனே ஞான அதிசூரன். இங்கே தீரன் சொல்லி சொன்ன விவேகின்னு சொல்லிடுறார். உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்பவன், எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை உடையவன், பிரித்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உடையவன் தான் இங்கே விவேகி, தீரன். அதான் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக. மனித ஜென்மம் இருக்கும் பொழுதுதான் தீரர்கள், விவேகிகள், அறிவுடையவர்கள், அவர்கள் தான் புண்ணியவான்கள் சொல்லிடுறார். அப்போ அந்தர்யோகத்தை வந்திருக்கிறவங்களாம் என்னென்ன புண்ணியவான்கள் தான். முந்தா நாள் தான் தீபாவளி, அது மிச்ச சொச்செல்லாம் நிறைய இருக்கும். வீட்டிலலாம் வந்திருப்பாங்க, குழந்தைகள், பேர குழந்தைகள்லாம் ஊர்லலாம் வந்திருப்பாங்க. இருந்தாலும் இருக்கட்டும் சொல்லி அந்தர்யோகத்தை வந்துட்டோம் பாருங்களேன். அதே பெரிய விஷயந்தான். அவங்க தான் புண்ணியவான்கள் சொல்கிறார்.
இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணுமா? மனுஷ பிறவிகள் வெளிப்பட்டால் மட்டும் மோட்சம் தானே வந்து விடாது. 2 விதமான சாதனங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்றார். சாதனமின்றி சாதிப்பார் ஒருவரும் இல்லைன்னு சொல்றார். இந்த சாதனங்களை பகவான் 2ஆக பிரிக்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். சாங்கிய யோக விஷாரதாக சொல்றார். விஷாரதாக சொன்னா வல்லமை பெற்றவர்கள், எஃபிஷியன்ட் மேன் சொல்றார். சாங்கியம் சொன்னா ஞானம் சொல்லி அர்த்தம். சாங்கியத்திலும் யோகத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக, சாங்கிய யோக விஷாரதாக என்ற தேர்ச்சி அடைந்தவர்கள், அதான் சொல்றாங்க இல்லையா? யோகம் சொன்னால் முயற்சி செய்கின்ற முயற்சிகள் சரியான முயற்சியை செய்யக்கூடியவர்கள். எதில்? ஞானத்தை பெறுவதில். அப்போ இதில் தேர்ச்சி பெறணும்னு சொன்னால் தீரர்களாக அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்து புண்ணியவான்களாக இருந்து சாங்கியத்திலும் யோகத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக என்னை தெளிவாக சந்தேகமில்லாமல் இந்த முயற்சியில் ஈடுபடுபவர்கள் அறிகின்றார்கள், அடைகின்றார்கள், என்னை உணர்கின்றார்கள் சொல்றார். எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்க கருத்துக்கள். இதெல்லாம் மனித ஜென்மத்தில் இருக்கும்போது தான் சாங்கியத்திலும் யோகத்திலும் வல்லமை பெற்றவர்களாக இருந்து என்னை அடைகின்றார்கள், அடைவார்கள். எப்படிப்பட்ட எண்ணெய்? சர்வசக்தி. ஆமா, எல்லா விதமான ஆற்றல்களையும் பெற்ற எண்ணெய்ன்னு சொல்றார். சர்வசக்தின்னு சொல்றார். எல்லா ஆற்றலும் அவருக்கு இருக்கான். எல்லா ஆற்றல்களுடைய உறைவிடம் அவர்தான். எல்லா சக்தியுடனும் கூடியிருக்கக்கூடிய எண்ணெய், சர்வ வல்லமையுடன் கூடியுள்ள எண்ணெய் அடைகின்றார்கள், அறிகின்றார்கள் அல்லது உணர்கின்றார்கள். இங்கே மாம் என்றால் எண்ணெய் ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா மோட்சன் போட்டுவிடுறார் இந்த உரை ஆசிரியர். ஈஸ்வரன் சொல்றதே இங்கே மோட்சன் அர்த்தத்தை சொல்லிடுறார். இறைவனை அடைதலும் மோட்சம் என்பது வேற வேற இல்லை, ஒண்ணுதான். இங்கு பகவான் தன்னை ஈஸ்வரனாக என்று வேற ஒரு அர்த்தத்தை போட்டு விடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இறைவனே கிருஷ்ணனாக வந்து அவதாரம் செய்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் பிரமாண வாக்கியங்கள். பகவான் தன்னை அவதாரம் என்று அவரே கீதையில் அவர் வெளிப்படுத்துறார் இல்லையா? அதுக்கு முன்னே தெரிஞ்சவங்க ஒருத்தர் 2 பேர் தான். பீஷ்மருக்கு தெரியும், அவர் கட்டாயமாக தெரியும், மற்றவங்க தெரிஞ்சதோ இல்லையோ. விதுரருக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் சரியா தெரியல. ஆனால் பகவானே சொல்றார், நான் அவதாரம். நாமும் சொல்லுவோம், நம்ம வீட்டில் நிறைய அவதாரம்லாம் இருக்கும். நமக்கு எனக்குன்னு அவதாரம் வந்து வாய்ச்சது என்னும், அது வேற. அந்த அவதாரம் அருணகிரிநாதர் சொல்றார், எனதிடர் பிறவி அவதாரம் சொல்றார். எழுகடல் மணலை அளவிடின் அரிது எனதிடர் பிறவி அவதாரம். ஆக ஈஸ்வரனாகி என்னை சொல்றார். எப்பொழுது? ஒரு கண்டிஷன், புருஷத்வே, மனித ஜென்மம் எடுத்த காரணத்தினால். நீ மனித ஜென்மத்தை எடுத்த காரணத்தினால் சர்வசக்தியுடன் கூடிய என்னை நீ முறையாக பிரமாணங்களை பயன்படுத்தி என்னை அறிந்து கொள்ளலாம். ஆகவே மோட்சத்திற்கு முதல் குவாலிஃபிகேஷன் இந்த மனித பிறவி தான். அது உனக்கு கிடைச்சிருக்கு. ஆக கிடைச்ச பிறகு சாங்கியத்தில் யோகத்தில் தேர்ச்சி பெற்று என்னை நீ உணர்ந்து கொள்ளலாம். ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார். முடியாததை சொல்லலை, முடியும், அதுதான் இங்கே சொல்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். எளிய ஸ்லோகம்தான். யாரை அடைவது? பகவானை அடைவது. அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? மனிதனாக இருக்கணும். அடுத்து தீரனாக இருக்கணும், அந்த ஆற்றலை அறிகின்ற ஆற்றலை பெற்றவனாக இருக்கணும், புண்ணியமெல்லாம் செய்திருக்கணும். சாங்கியம் யோகத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்கள் சந்தேகமில்லாமல் என்னை அடைகின்றார்கள், அடைவார்கள். சரி, மனித சரீரத்திலேயே நாம் அடைய முடியும். மனித சரீரத்தில் தான் இன்னொரு கருத்தம் வருது இங்கே. தன்னை, மற்றவர்களை, விஷயங்களை முறையாக தெளிவாக அறிந்து கொள்கின்ற விவேக சக்தி வெளிப்படுகின்ற உடல், மனது மனித பிறவில்தான் கிடைத்திருக்குன்னு சொல்றார்.
அதுதான் சொல்கிறார். வாய்ப்பு இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட மனிதனுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது. செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், ஆமாம், தன்னையே அறியக்கூடிய சக்தி மனிதனுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட மனிதனுக்குத்தான், ஜீவனுக்குத்தான் தன்னை அறிகின்ற சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்னு சொல்கிறார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னில் தான் இருந்தானே அப்படின்லாம் சொல்லியிருக்கு நூல்களில். ஆக மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தன்னை அறியும் வாய்ப்பு கிடையாது. இதில் என்ன பெரிய ஆச்சரியம் சொல்லி சொன்னால், எல்லா விலங்குகளுக்கும் தன்னை யார் என்று தெரியாமலே பிறந்து இருந்து இறந்து விடுகின்றது. யானைக்கு தான் யானை என்று தெரியாது, எறும்புக்கு தான் எறும்பு என்றும் தெரியாது. எந்த மிருகத்துக்கும் தான் யார் நான் யார் என்று அதற்கு தெரியாது. அறியக்கூடிய சக்தி ஆற்றல் அதற்கு அங்கு கொடுக்கப்படவில்லை. எந்த மிருகத்திடம் போய் கேட்டால் உன்னுடைய பயோடேட்டா கொடுனா கொடுக்குமா? நாம தான் கொடுக்குறோம் பயோடேட்டா. மனிதன் மட்டும்தான் தான் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உடலை உணர்கின்ற தன்மை இருக்குது. அதனால தான் டாக்டர் எடுத்த தெரிஞ்சோ தெரியாமல், டாக்டர் என்னுடைய உடம்பு சரியில்லை சொல்கிறோமா இல்லையா? நான் சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறதே இல்லை. அப்படி சொன்னால் அப்படி பார்ப்பார், என்னவோ ஆயிட்டுதுன்னு இப்போ வேறு ஒருத்தர் ரெஃபர் பண்ணிவிடுவார். என்னோட உடம்பு சரியில்லை, என்னோட மனசு சரியில்லை, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இதெல்லாம் நாம் சொல்கிறோம். நாம் பிறகு அதையும் தாண்டி தன்னை யார் என்றும் புரிந்து கொள்கின்றோம். ஆக மனித ஜென்மத்தில் முதல் விசேஷம் என்னவென்றால், தன்னை அறியும் சக்தி ஞான விஷயத்தில் ஞானத்தை அறிகின்ற விஷயத்தில், அதற்கான முயற்சியில் நம்முடைய ஆற்றலை எல்லாம் செலவு செய்கின்ற விஷயத்தில் மனிதனுக்கு இந்த ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு ஞாபகப்படுத்துது. நம்முடைய சக்தியை ஆற்றலை எதிலே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரம் சொல்கிறது அதெல்லாம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உன்னை நீ அறிவதற்கு இந்த பிறவியை தவிர வேறு பிறவியில் வாய்ப்பே இல்லை. விலங்குகளும் பிறக்கின்றது, அதுவும் சாப்பிடுது, அதுவும் தூங்குறது, நம்மளோட பெட்டராகவே இருக்கு ஒரு வகையில் பார்த்தா. ஆனால் இந்த பிறவியில் இந்த ஆற்றல் உனக்கு அதுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை உனக்கு இருக்குது, இதை பயன்படுத்திக்கொள். ஆக தன்னையே அறிகின்ற சக்தியையும் தன் விருப்பப்படி செயல்படும் சக்தியும் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மிருகங்களுக்கு அது கிடையாது. ஆக மிருகங்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த குணம் இருப்பதால் அது என்ன பண்ணுது, அது சந்தேகமில்லாத வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்ந்துட்டு போகிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பிரித்தறிகின்ற எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்து தன்னை அறியும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார். நான் யார், எனக்கு ஆதாரமானது என்ன, எதுக்காக பிறந்திருக்கிறேன், இந்த உடல் நானா, மனசு நானா, என்ன தான் நான், இதெல்லாம் அறிவதற்குரிய வாய்ப்பும் வசதியும் எல்லாம் உனக்கு வழங்கப்பட்டிருக்கு சொல்கிறார். மேலும் விஷயங்களை அடுத்த செஷனில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குருவா அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே.